வள்ளல் பெருமான் பாடல்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு அழகான பாடல். பொதுவாக வள்ளல் பெருமான் நம்முடைய சித்தர்கள், தமிழ் சித்தர்களோட நீட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் சித்தர்கள் எல்லாம் கேட்ட அந்த ஆணித்தரமான கேள்விகள், மிகவும் ஆக்ரோஷமான கேள்விகள் எல்லாமே நம்முடைய வள்ளல் பெருமானும் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். கோயில் ஆவதேதடா குளங்கள் ஆவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனதுளே குளங்களும் மனதுளே அப்படின்னு ஒரு சித்தர் பாடல் இருக்கு இல்லையா. அப்படி வெளியில் தேடி 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 போய் பார்த்துட்ருக்கோம். ஆனால் பார்க்குற எல்லாமே நாம் இறையாக உணர்கிறோமா, அப்படி உணர்கிற பக்குவம் நமக்கு இருக்கா இல்லையே அப்படிங்கிறதான் நம்முடைய வள்ளல் பெருமானும் கேட்கிறார். மிக முக்கியமாக அந்த புனித யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சித்தர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நம்முடைய உடம்பை தாண்டிய புனித யாத்திரை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அப்படியாக நீங்கள் கோயில் குளம் என்று போய் வருவதற்கு பதிலாக உங்களுடைய மனதை சுத்தமாக வைத்து கொண்டால், உங்களுடைய உடலை சுத்தமாக வைத்து கொண்டால் அதுதான் மிகப்பெரிய புனித யாத்திரை. காவிரியும் கங்கையும் வெளியே இல்லை, அவரவர் மனசுக்குள் இருக்கிறது என்று சித்தர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். அதே தொனியைத்தான், அதே கருத்தியலைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானும் கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குற பாடல் மிக ஆச்சரியமான ஒரு பாடல். ஏன்னா இது மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம், நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன் அப்படின்னு பட்டியல் கொடுக்கறதுல நமக்கு எப்போவுமே விருப்பம் ஜாஸ்தி. ஆனால் நிறைவு வரியில் வள்ளல் பெருமான் ஒற்றை கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்ட உடனே நமக்கு மனசு அப்படியே சுருக்குன்னு ஆயிடுது. ஆமாம் இல்லை, இப்படி இல்லையே நாம், அப்போ வெளியிலலாம் ஓடி ஓடி போய் தேடுறோமே, இது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு நமக்கு வருகிறது, வர வேண்டும். அப்படியான ஒரு பாடல். பூதம் எங்கே, மற்றை புலன் எங்கே, பல்லுயிரின் பேதம் எங்கே, அண்டமெனும் பேர் எங்கே, நாதம் எங்கே, மண் வடிவம் எங்கே, மறை எங்கே, வான் பொருணி பொன் வடிவம் கொள்ளாத போது. 3ஆம் திருமுறையில் சிவநேச வெண்பா என்கின்ற பகுதியில் 1977 பாடல். இது எங்கே அது எங்கேன்னு கேட்குறாரு பாருங்க. நாமளும் இப்படி தானே கேட்குறோம். நான் அங்கே போயிட்டு வந்தேன், ஆனால் போயிட்டு வந்து உணர்ந்திருக்கிறோமானா இல்லை. அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி போனேனா, அங்கே போய் இதை பார்த்தேனா, அங்கே பயணம் பண்ணும்போது இதெல்லாம் இருந்ததா, இந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததா, அங்கே போய் இவ்வளோ கூட்டம் இருந்ததா, கூட்டத்தில் நசுங்கி போய் பார்த்தோமா அப்படின்னு தான் நினைவு இருக்குமே தவிர, அந்த ஒற்றை நொடியில் நம்முடைய கண் திறப்புன்னு ஒன்று நடக்கணும்ல, அது நடந்திருக்காதுங்கிற புரிதல் கூட நமக்கு இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். போகின்ற அந்த பயணத்தால் நம் மனசு கூடுதல் வெளிச்சமாகிறது, நாம் இன்னமும் கூடுதலாக தன்மையாகிறோம்னா அந்த பயணத்தால் பிரயோஜனம். ஆனால் அப்படி இல்லாமல் தினம் தினம் ஓடி 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 தேடிட்டுருக்கோம். வெளியில் மட்டும் உள்ள தேடுங்க அப்படிங்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். பாடலை பாருங்க. பூதம் எங்கே, மற்றை புலன் எங்கே, ஐம்பூதம்னு சொல்கிறோம்ல, அதைத்தான் கேட்குறார். ஐம்பூதம் அங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குன்னு சொல்கிறோம், மற்றை புலன் எங்கே, எதுவுமே வெளியில் இல்லை, புரிஞ்சுக்கணும். ஐம்பூதம் வானம், காற்று, ஆகாயம், நீர், நிலம் வெளியில் இல்லை, எல்லாம் மனசுக்குள்ள. மனசு தான் மிகப்பெரிய ஆகாயம், மனசு தான் மிகப்பெரிய நிலம், மனசு தான் மிகப்பெரிய அந்த மேகம், அந்த மழை, மனசு தான் எல்லாமேங்கிறத புரியாமையே நம்ம தேடுறோமே வெளியில். சரி, பூதம் எங்கே, மற்றை புலன் எங்கே, அந்த புலன்கள்னு சொல்கிறோம்ல, ஐம்புலன்கள், பார்வை, பேசுவது, கேட்பது, தொடு உணர்ச்சி, இந்த மாதிரி புலன்கள், அதை வைத்து நாம் அதற்குண்டான நியாயத்தை பண்ணுறோமா? பார்ப்பதால் ஒரு புலன் கிடைக்கிறது, ஆனால் அதை வைத்து நல்ல காட்சிகளை மட்டுமே பார்க்க வேண்டும் அந்த சிந்தனை நமக்கு இருக்கா? இல்லை. கேட்கின்றோம் என்றால் நல்ல வார்த்தைகளை மட்டும் கேட்க வேண்டும் என்றால் அந்த நினைவும் நமக்கு கிடையாது. தொடு உணர்ச்சி என்றால் நீ என் பக்கத்தில் வந்துடாத, நீ தொட்டால் எனக்கு ஆகாது, அப்படியாக நாம் மனதை வைத்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு. பல்லுயிரின் பேதம் எங்கே? சரி, வெளியில் தேடுறீங்க, ஐம்புலன் இருக்குது, ஐம்பூதம் இருக்குது, அது யாருக்காவது பேதம் காட்டுதா? எனக்கு இந்த உயிர் பிடிக்கும், இந்த உயிர் பிடிக்காது, அதனால் நான் உனக்கு கூடுதலாக வெளிச்சம் தர்றேன், உனக்கு கூடுதலாக மழை தர்றேன், உன்னை மட்டும் நான் குடையாக இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு ஆகாயம் சொல்லுதா? இல்லையே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே ஐம்பூதங்கள் இருக்குது. அப்படின்னா பல்லுயிரின் பேதம் எங்கே? அவங்கள்ட்ட இல்லையே. அப்போ பேதம் எல்லாத்தையும் நாம தான் சுமந்துட்டுருக்கோம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். சரிதானே? மனசாட்சியை உலுக்குகின்ற ஒரு கேள்வி இல்லை இது. அண்டம் எனும் பேர் எங்கே, நாதம் எங்கே?
இந்த அண்டம் மிக பெரிது, அதில் இருக்கிற விண்மீன்கள் மிக பெரிது, அதில் இருக்கிற சூரியன், சந்திரன், கோள்கள், வியாழன், வெள்ளி, புதன் அப்படியான கோள்கள் எல்லாம் இருக்குது. இந்த மில்கி வேன்னு சொல்கிற அந்த அண்டம் இருக்குது. அதை தாண்டி இந்த பூமின்னு சொல்கிற இந்த பிரபஞ்சம் இருக்குது. இதுக்கு மேலே வெளி இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான ஊர்கள் இருக்குது, லட்சக்கணக்கான சிற்றூர்கள் இருக்குது, அதில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறோம். அப்படின்னா இந்த மிக பெரும் பெருவெளியில் நாமெல்லாம் ஒரு சின்ன துளி தானே. ஆனாலும் நம்ம அதை உணர்றோமா? இல்லாத ஆட்டம்லாம் ஆடுறோம்ல. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றார். அண்டம் என்னும் பேரெங்கே, நாதம் எங்கே, மண் வடிவம் எங்கே, மறை எங்கே? இது எல்லாம் எங்க இருக்கு? மண்பதை எங்கேனா நம்ம இந்த பூமி எங்க இருக்கு? மறை எங்கே? நம்ம சொல்றோமே காலம் காலமாக இந்த வேதங்கள் இருக்கு, காலம் காலமாக இந்த புராணங்கள் இருக்குன்னா இந்த பூமியில தான் இருக்கிறதா நம்ம சொல்றோம். அதை தாண்டிய உலகம் நிறைய இருக்கு. அங்கெல்லாம் இந்த மாதிரியான பிரிவினை இல்லையே, சிந்தனைகள் இல்லையே. அங்கே எல்லாமே நிறைந்திருப்பது சமத்துவம் மட்டும்தானே. அப்போ நம்மை விட அந்த பிரபஞ்சம், அந்த அண்டம் மிக சிறப்பானதாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் நமக்கெல்லாம். மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் பிளவுகள் இருக்கின்றன, பிரிவுகள் இருக்கின்றன, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, வேறுபாடுகள் இருக்கின்றன என்றால் அது தவறு என்று நம்முடைய வள்ளல் பெருமான் நம்ம கையை பிடிச்சி நமக்கு ஆதரமாக சொல்லி தருகிறார். அழகாக இருக்கு இந்த 3 வரியும். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. வான் பொருணி பொன் வடிவம் கொள்ளாத போது, இதுதான் மிக முக்கியமான வரி. வான் பொருணி பொன் வடிவம் கொள்ளாத போது. பொதுவாக வள்ளலாரை பற்றி நாம் சொல்லும்போது அந்த திரைகள், வண்ண திரைகளை சொல்லுவோம். ஒவ்வொரு திரையா மனசுல விலக்கிக்கிட்டே வந்து, வடலூர்லயும் அப்படித்தான். அந்த அருட்பெரும் சோதி தரிசனம் என்பது திரைகளை விலக்கி அந்த நிறைவு திரையாக பொன் வண்ண திரையை விளக்கும் போது அங்கே அந்த வெளிச்சம் கிடைக்கிறது, அந்த அருட்பெரும் சோதி தரிசனம் கிடைக்கிறது என்னும்போது அந்த பொன் வண்ணம் நம்முடைய மனசுக்குள் வர வேண்டும். ஏன்னா கருப்பு திரை என்பது அறியாமை, பச்சை திரை என்பது பொறாமை, சிவப்பு திரை என்பது கோபம், ரௌத்திரம். இப்படியாக ஒவ்வொரு திரைக்கும் ஒரு வண்ணம் இருக்கிறது, ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்னும்போது பொன் வண்ண திரை வரும்போது அங்கே மனசு தங்கமாக தகதகிறது. அதற்கு பின்பு நாம் அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த வெளிச்சத்தை மனசுக்குள் ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். அப்படியாக அந்த பொன் வண்ண திரையை நம் மனசுக்குள் வைத்து கொண்டால் அதற்கு பின்பு நமக்கு திரை தெரிய போவது அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற வெளிச்சம் மட்டும்தான். அதனால்தான் வான் பொருணி பொன் வண்ணம் கொள்ளாத போது அப்படிங்கிறார். மனசுக்குள்ள தகன்னு தங்க நிறத்தை மட்டும் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். கருப்பு வேண்டாம், பச்சை வேண்டாம், நீலம் வேண்டாம், சிவப்பு வேண்டாம், இதெல்லாம் நீக்கினோம்னா பொன் நிறம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். பொன் நிறம் என்பது எதனுடைய அடையாளம்? இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், இவ்வளோ பெரிய அண்டம், இவ்வளவு கோள்கள், இவ்வளவு ஐம்பூதம், ஐம்புலன்கள் எல்லாம் இருந்தும் நாம் கடுகு மனிதர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் அந்த ஐம்பூதத்தை போல் விரிவாக பிரம்மாண்டமாக இருப்பதற்கு, ஐம்புலன்களைப் போல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு, இப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் மனசில் பொன் வண்ண திரையை, அந்த பொன் நிற ஒளியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய தமிழில் நமக்கு புரிகின்ற மொழியில் நான் உன்னை விட உயர்ந்தவன் என்கின்ற அந்த தோரணை இல்லாமல் வாயன் வந்து தெரிஞ்சுக்கோ இதை அப்படின்னு ஒரு தந்தைமை கனிவோடு, ஒரு தாயின் பாசத்தோடு சொல்லி தருகின்ற ஒரு ஞானியாக, ஒரு சித்தராக, ஒரு நவீன புரட்சியாளராக, ஆன்மீகவாதியாக, சமூக புரட்சியாளராக நமக்கு வள்ளல் பெருமான் வாய்த்திருக்கிறார். இவருடைய இந்த 4 வரிகளில் தோய்ந்து நம்முடைய வாழ்வை பொன்னிறமாக்கிக் கொள்வோம். அது ஒன்றுதான் இந்த பாடலை நாம் வாசித்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.